மத்திய அரசு தான் நீட்டை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல இப்போ ரீசனா சட்டமன்றத்துல பேசியிருக்காரு முதலமைச்சர். இது மொத்தத்துல பாத்தீங்கன்னா யாரு கையிலையும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதுதான் உண்மை. அததான் நான் சொல்றேனே, இவங்க செய்ய முடியாத உடனே வேற பக்கம் திருப்பிடுவாங்க. இப்ப நான் தான் இன்னைக்கு சொல்றேன் இல்ல வெளிப்படையா, நீங்க ஏன் ஜல் ஜீவன் திட்டத்தை நீங்க சரியா செய்யல, நீங்க ஏன் பணம் திரும்பி போற மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லட்டுமே. பஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ஊர் ஜனங்க ரோட்ல என்கிட்ட சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பஸ் விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. தவறு இல்லையா? அமைச்சர் பொன்முடி மீது சேது வீசப்பட்ட விவகாரத்துல குறிப்பிட்ட சில கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள் கூட கைது செய்து வராங்க காவல்துறை. அவங்க திமுகவுக்கு வேண்டாதவங்களா வந்திருப்பாங்க, அதனால அவங்க பிடிப்பாங்க. அது மாதிரி நியாயமான விஷயங்கள் நீங்க திமுக எதிர்பார்க்கவே முடியாது. இப்ப பாருங்க, ஜல்லிக்கட்டுல என்ன நடக்குது, ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த தெரியலையே அவங்களுக்கு. அதாவது அங்க உள்ள பிள்ளைங்களை காலையில 4 மணிலேருந்து நீங்க வெளியில சொல்றீங்க வீர விளையாட்டு அது இதுங்கிறீங்க மேடையில. அந்த பசங்க பிள்ளைங்க கலந்துக்கிறதுக்கு வர்றாங்களே, தண்ணி கிடையாதான் குடிக்க. நாங்க பட்னி கடந்து வர்ற எல்லாம் கிராமத்துல இருந்து வர்றாங்க. அது ஒரு பெருமை அவங்களுக்கு, அதுக்காகவே செய்யறாங்க அத காலாகாலமா. அவங்க வர்றவங்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க பனியனை கொடுக்கறாங்க. அது ஏன்னா பனியன் டிவில வரணும்ல, அதுக்காக பனியனை கொடுத்துட்டு டோக்கனை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, எங்களை சாயந்தரம் ஆயிடுதுங்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு நல்ல நிர்வாகம் அப்படின்னா ஒரு மாடு எத்தனை மாடு விட முடியும்? இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அந்த கார்டு கொடுக்குறீங்கல்ல சீட்டு, அதுலயே காலையில இத்தனை மணிக்கு நீங்க இருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த அளவுக்கு அவங்க வந்துருவாங்க ரெடி ஆகி. நீங்க பகுதி பகுதியா பிரிச்சு கொடுக்க வேண்டியதுதானே. அது மாதிரி கொடுத்தா இந்த சிக்கல் வராது. ஆனா இவங்களுக்கு செய்ய தெரியல, அதனால வர்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. நிறைய பேரை சும்மாவே திருப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், பழங்கால விஷயங்கள்லாம் நம்ம பாதுகாக்கிறோம், அதை பண்றோம், அகல் ஆராய்ச்சி பண்றோம். அதுக்கு இவ்வளவு கோடி கொடுங்க மத்திய அரசு, இவ்வளவு நிதி கொடுங்க அப்படின்னு நிதி மட்டும் கேட்க முடியுது. ஆனா இப்ப உயிரோட்டமா நடக்குது அதே நிகழ்ச்சி. அதுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு வக்கில்லாத அரசாங்கமா இருக்கு இந்த அரசாங்கம். அது ரொம்ப தவறு. இப்ப நான் சொல்றேன், இப்ப நாளையில இருந்தாலும் அதை வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி விடுங்க. அப்ப யாருக்கும் கஷ்டம் இருக்காது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னவே இது வைகை கரை ஓரம், அதாவது தேனி மாவட்டத்துல உள்ள கிராமத்துல ஒரு அகல் ஆராய்ச்சியில ஒரு கல்லு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. ஒருத்தர் காளையை அடக்கிற இது செதுக்கப்பட்டிருக்கு. அவர் உயிர் விட்டவர், அதனால அவர் ஞாபகமா நடுக்கல் நட்டிருக்காங்க. அதை இப்ப கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, தமிழர்களுடைய வாழ்வு முறையிலேயே இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல வெள்ளக்காரர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கு இங்க உள்ள மக்களுக்குன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, சல்லி காசுன்னு சொல்லுவாங்க. அப்ப அத மூட்டையில எடுத்து வச்சு அத முன்பக்கம் கட்டி அத யார் எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பரிசு தொகைன்னு சொல்லி வெள்ளக்காரங்க விட்டுருக்காங்க அந்த காலத்துல எல்லாம். அத போட்டி போட்டு அந்த வீர விளையாட்டை பண்ணி பரிசு பெற்றவங்க தான். அதுதான் இப்போ என்ன ஆயிட்டு, அந்த சல்லிக்காசுங்கிறது ஜல்லிக்கட்டுன்னு ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அத நல்லபடியா நடத்துறதுக்கு தான் இந்த அரசாங்கம் செய்யணும் ஒழிய, அந்த பிள்ளைகளை எல்லாம் கிராமத்துல இருந்து வர்றவங்களை எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு
இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இன்னும் எல்லாரையும் விரட்டி விடுறது ரொம்ப தவறான செயல். அதனால விளம்பரத்தை பார்க்காதீங்க, நடைமுறை சிக்கலை சரி பண்ணி நடத்துங்கிறத இந்த அரசுகிட்ட நான் கேட்டேன். அதிமுக அலுவலகம் செல்லும் திட்டம் எதுனா இருக்கா மேடம்? உங்களுக்கு சொல்லிட்டு தான் போவேன்.